ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் ரெசிபி செட்டிநாடு கோழி குழம்பு. இந்த கோழி குழம்பை இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டான்னு நீங்கள் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். எஸ்பெஷலி இது போல் பரோட்டாவை பிச்சு போட்டு மேலே அந்த லெக் பீஸோட குழம்பை தாராளமாக ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து பொடி பண்ணி பண்ணுறதுனால இந்த குழம்போட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா பொருளையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். வானலில் ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி, 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகம். மிளகு ஜீரகத்தோட அளவு அதிகமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கோங்க. அது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஆறுன பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றி இது போல் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். மிக்சர் ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 10 முந்திரி, 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் அப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். ரொம்ப சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 4-5 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கண்டிப்பாக வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நான் வெங்காயம் வதக்கியிருக்கேன் பாருங்கள். இது போல் நல்லா வதங்கின பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு 1 குழிக்கரண்டி அளவுக்கு நான் தயிர் சேர்க்க போகிறேன். தயிர் சேர்க்கறதுனால சிக்கனும் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். அதே சமயம் குழம்போட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுத்ததான் 4 பெரிய சைஸ் தக்காளியாகவே பார்த்து நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டானதுக்கு பிறகு அரைச்ச பொடியை இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் சிக்கன் மட்டும் இல்லை, எல்லா விதமான சீஃபுட் ரெசிபி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரை அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனில் இந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து வர வரையும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க. அடுத்ததாக நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இப்போவே சேர்க்க போகிறோம். சேர்த்து இதையும் நல்லா சிக்கனோட நல்லா பரட்டி விடணும். இதுவும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டால் தான் சிக்கனில் அந்த கிரேவியோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி செமையாக இருக்கும் சாப்பிடும்போது. மிக்சர் ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் திக்கான கிரேவியாக வேணும் அப்படின்னா அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணி குழம்பு மாதிரி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவை அதிகமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. சிக்கனை நல்லா வதக்கி விட்டதுனால 3 விசில்லையே நல்லா வெந்துடும். 3 விசில் வச்ச பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்ப பார்க்கும்போதே தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் மேலே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே பயங்கரமாக டெம்ப்ட் ஆகும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.